திருவள்ளூர் மாவட்டம் பூண்டியில் லோகேஷ் என்பவரை கொலை செய்ய முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுதாகர் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுதாகர், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. திருவிழாங்கடை அடுத்த நாத்தவாட பகுதியில் செல்லும் பாதையில் உடல் முழுவதும் சரமறையாக வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் இளைஞரின் சடலம் இருப்பதாக கிராம மக்கள் அளித்த தகவலின் பேரில் திருவிழாங்காடு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அங்கு தலை, கை, கால் உட்பட உடல் முழுவதும் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டு காயங்களுடன் வாலிபரை கொலை செய்து சடலத்தை கிராமத்திற்கு செல்லும் பாதையில் வீசி சென்றிருக்கிறார்கள். சடலத்தை கைப்பற்றிய போலீசார் அவரின் சட்டை பாக்கெட்டில் இருந்த ஆதார் கார்டை சோதனை செய்தனர். அதில் அந்த இளைஞர் திருவள்ளூர் அருகே பூண்டி கிராமத்தை சேர்ந்த சீனிவாசன் என்பவரின் மகன் லோகேஷ் என்பது தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து சம்பவ இடத்துக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் மற்றும் திருத்தணி துணை கண்காணிப்பாளர் கந்தன் ஆகியோர் விரைந்து வந்து இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நேரில் பார்வையிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் வரவைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றனர். தற்போது நடத்திய முதல் கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட வாலிபர் லோகேஷ் நாத்தாவாடாவில் உள்ள அவரது பாட்டி வீட்டுக்கு வந்திருந்ததாகவும் நேற்று இரவு அவரை கொடூரமாக மர்ம நபர்கள் கொலை செய்து சடலத்தை கிராமத்துக்கு செல்லும் வழிபாதையில் வீசி சென்றதும் தெரிய வந்திருக்கிறது. கஞ்சா போதையில் இந்த கொலை நடந்திருக்கலாம் என்ற ஒரு போலீசார் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரேத பரிசோதனைக்காக சடலத்தை திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இது சம்பந்தமாக தொடர்பாக திருவிழாங்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக பூண்டி அருகே உள்ள கடையில் நின்று கொண்டிருந்த லோகேஷை இருசக்கர வாகனத்தில் வந்த 2 மர்ம நபர்கள் கத்தியால் வெட்டும் காட்சியும் தற்போது அவர் காப்பாற்றும் நபரும் காட்சியில் பதிவாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.